இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடிகர் நடிகைகள் 1-2 படத்தில் ஒன்றா சேர்ந்து நடிச்சிட்டா போதும், அந்த நடிகர் அவங்கள லவ் பண்ணுறாரு, இந்த நடிகை அந்த நடிகரை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் செய்திகள் வெளியாகி இருப்பதை நாம் பார்த்துருக்கோம். மிக முக்கியமாக பார்ட்டிகள்லேயோ ஒன்றாக கலந்து கொண்டிருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கும். அந்த வகையில் தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர் நடிகைகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிசுகிசுக்களில் சிக்கியிருக்காங்க. மிக முக்கியமாக எந்தெந்த நடிகர்களின் வலையில், அதாவது கிசுகிசுக்களில் எந்தெந்த நடிகைகள் சிக்கியிருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அந்த விஷயத்தில் சிக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், யார் யார் அந்த நடிகர் நடிகைகள் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகர் சிம்பு அவர்கள். நடிகர் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது பல கோடிகளில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்காரு, பல வெற்றி படங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இப்படியாப்பட்ட நடிகர் சிம்பு அவர்கள் சிக்காத கிசுகிசுக்களே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகணும். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை சார்மி அவர்கள். காதல் அழிவதில்லை அப்படின்ற படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடித்தவங்க தான் நடிகை சார்மி. இந்த படத்தை தொடர்ந்து காதல் கிசு கிசு, 10 என்றதுக்குள்ள போன்ற படங்கள்லேயே நடிச்சிருக்காங்க. சிம்புவின் முதல் காதல் சார்மி அப்படின்ட்டு கூட சொல்லப்படுகின்றது. இந்த படத்திலேயே இவர்களுடைய கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் ஆகியிருக்கும். ஆனால் சில வருடங்கள்லேயே இந்த காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் அப்போது வெளியாகி இருந்தது. அடுத்து இரண்டாவதாக நடிகர் சிம்புவுடன் கிசுகிசுக்கப்பட்டவர் ஐஸ்வர்யா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் ஐஸ்வர்யா அவர்கள் கல்லூரி படிக்கும்போது சிம்புவை காதலித்திருக்காங்களாம். அதன் பிறகு சில கருத்து வேறுபாடுகளால் கடும் சண்டை ஏற்பட்டு பின்னர் இருவரும் பிரிந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் அப்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது நயன்தாரா. சிம்பு நயன்தாரா இருவருடைய விஷயமும் பார்த்தீங்கன்னா பலரும் அறிஞ்சது தான். இவங்க இருவரும் இணைந்து வல்லவன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இவர்கள் இருவரும் நெருக்கமான மற்றும் முத்த காட்சிகளை நடித்திருப்பாங்க. இந்த படத்தில் ஏற்பட்ட பழக்கத்தின் மூலமாக சில ஆண்டுகள் காதலித்து வந்தாங்க நயன்தாராவும் சிம்புவும். அதன் பிறகு ஏற்பட்ட மனக்கசப்பால் இருவரும் பிரிந்துட்டாங்க. அடுத்து இந்த வரிசையில் சிம்புவுடன் 4ஆவதாக கிசுகிசுக்கப்பட்ட நடிகை அன்ஷிகா. வாலு படத்தின் போது சிம்பு மற்றும் அன்ஷிகா இடையே காதல் மலர்ந்ததாம். இவர்களுடைய காதல் சோசியல் மீடியாவில் பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருந்தது. இவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருந்தது. இந்த காதலும் சிம்பு அவர்களுக்கு நிலைக்கலை. ஒரு சில கருத்து வேறுபாடுகளால் இருவரும் பிரிந்துட்டாங்களாம். அடுத்து இந்த வரிசையில் 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது, அதாவது சிம்புவுடன் கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகளில் 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை வரலட்சுமி. சிம்பு நடிப்பில் வெளியான போடா போடி அப்படின்ற படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானவங்க தான் வரலட்சுமி. இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது இருவரும் நெருக்கமாக பழகிட்டு வந்தாங்களாம். ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த காதலும் முடிவுக்கு வந்ததாக சொல்லப்படுகின்றது. அடுத்து இந்த வரிசையில், அதாவது சிம்புவுடன் கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகளில் கடைசியாக 6ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை நிதி அகர்வால். சிம்பு அவர்களின் ஈஸ்வரன் படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானவங்க தான் நடிகை நிதி அகர்வால். சிம்புவும் நிதி அகர்வாலும் காதலித்து வருவதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது. இதனால் சிம்புவுக்கு திருமணம் ஆகும் என்ற சந்தோஷத்தில் ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனால் நிதி அகர்வால் இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து நான் நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கிசுகிசுகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததாக இந்த வரிசையில் 2ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் சரத்குமார் அவர்கள். 80s மற்றும் 90s காலத்தில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வந்தவர் தான் நடிகர் சரத்குமார் அவர்கள். சரத்குமார் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பல காதல் சர்ச்சைகளில் சிக்கியிருக்காரு. நிறைய நடிகைகளுடனும் கிசுகிசுக்கப்பட்டிருக்காரு. அப்படி சரத்குமார் அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகள் யார் யார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த வரிசையில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை நக்மா அவர்கள்.
தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாகவும் இளசுகளின் கனவு கன்னியாகவும் வலம் வந்தவர் தான் நடிகை நக்மா அவர்கள். இவங்க பிரபுதேவா, கார்த்திக், ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல டாப் நடிகர்களுடன் ஜோடியாக நடித்திருக்காங்க. அந்த வகையில் நடிகர் சரத்குமார் அவர்களுடன் நடிக்கும்போது நக்மா மீது சரத்குமாருக்கு காதல் தொல்லை ஏற்பட்டிருக்கான். இதனால தான் நடிகை நக்மா சினிமாவை விட்டே ஒதுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அப்போது செய்திகள் வெளியாகி இருந்தது. அடுத்து இந்த வரிசையில் சரத்குமாருடன் கிசுகிசுக்கப்பட்ட இரண்டாவது நடிகை மீனா அவர்கள். நடிகை மீனா அவர்கள் சரத்குமாருடன் 2 படங்களில் நடித்திருக்காங்க. அப்போது நடிகை மீனா மீது நடிகர் சரத்குமாருக்கு காதல் ஏற்படவே மீனாவின் வீட்டை தேடி போய் பெண் கேட்டு இருக்கிறாராம் சரத்குமார் அவர்கள். அந்த சமயத்தில் மீனா வளர்ந்து வரும் நடிகையாக இருந்ததால் மீனாவின் தாய் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களாம். இதனால் நடிகர் சரத்குமார் அவர்கள் மீனாவின் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கார். அடுத்து இந்த வரிசையில் 3ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சுகன்யா. தன்னுடைய வசீகரமான அழகினாலும் நடிப்பினாலும் ரசிகர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவங்க தான் நடிகை சுகன்யா. இவங்க நடிகர் விஜயகாந்த், கார்த்திக், பிரபு, கமல் என முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்திருக்காங்க. சரத்குமார் அவர்களுடன் நடிக்கும்போது இவங்க மீது சரத்குமார் காதல் வயப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இந்த வரிசையில் 4ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஹீரா. 90களின் கனவு கன்னியாக வலம் வந்தவங்க, முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை ஹீரா. இவங்க நடிகர் கமல், அஜித் என்று முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடித்திருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடிகை ஹீரா மற்றும் அஜித் ஆகிய இருவரும் அந்த சமயத்தில் காதலித்து வந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. அந்த நேரத்தில் தான் நடிகர் சரத்குமாரும் ஹீராவை காதலித்து வருவதாக செய்திகள் வெளியானது. அப்போது ஹீரா அவர்கள் அஜித்தை காதலித்து வந்ததால நடிகர் சரத்குமாரின் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் அப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 3ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் கமலஹாசன் அவர்கள். நடிகர் சிவாஜி கணேசனுக்கு பிறகு நடிப்பில் பெயர் வாங்கிய நடிகர்னா அது கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான். காதல் மன்னனாக வலம் வந்திருக்கிறாரு கமலஹாசன் அவர்கள். சாதாரண நடிகர்களுக்கு சினிமாவில் காதல் கிசுகிசுக்கள் இருக்கும்போது கமலஹாசன் அவர்களுக்கு வரலனா எப்படி? காதல் மன்னனாச்சே. கமலஹாசனின் கிசுகிசுக்களில் முதல்ல சிக்கிய நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள். ஸ்ரீவித்யா அவர்கள் கமல் அவர்களின் ஆரம்பகட்ட திரைப்பயணத்தில் ஒன்றாக சேர்ந்து நடித்தவங்க. அபூர்வ ராகங்கள் படத்தில் நடித்து வந்தபோது நடிகை ஸ்ரீவித்யா கமல் மீது காதல் வயப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அனைத்தும் இருவர் மத்தியில் நல்லபடியாக இருந்த போதிலும், அதாவது எல்லா விஷயமும் கமல் மற்றும் ஸ்ரீவித்யா இடையில நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இவர்களுடைய காதல் திருமணத்தில் முடியலை. பிறகு ஸ்ரீவித்யா அவர்கள் ஜார்ஜ் தாமஸ் அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் இந்த திருமணமும் குறுகிய காலத்திலேயே அவங்களுக்கு முடிவுக்கு வந்துடுச்சு. ஸ்ரீவித்யா அவர்கள் 2006ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு இருந்த காலத்தில், தன்னுடைய கடைசி காலத்தில் கமலஹாசன் அவர்களை மட்டுமே பார்க்க விரும்பினாங்களாம். அடுத்து கமலஹாசன் அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்ட 2வது நடிகை வாணி கணபதி அவர்கள். 1978ஆம் ஆண்டு வாணி கணபதி எனும் நடன கலைஞரை கமலஹாசன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே ஸ்மூத்தாகத்தான் போய்கொண்டிருந்தது. அந்த தருணத்துல தான் நடிகர் கமலஹாசன் அவர்களின் வாழ்வில் சரிகா நுழைந்தாங்க. இவங்களுக்குள்ளார ஏற்பட்ட காதல் காரணத்தால வாணி கணபதி உடனான வாழ்க்கையை 10 ஆண்டுகள்ல விவாகரத்துல கொண்டு போய் முடிச்சிட்டாரு கமல் அவர்கள். இந்த வரிசையில 3ஆவதா நாம பார்க்க போறது சரிகா அவர்களை தான். சரிகா அவர்கள் அப்போது பாலிவுட்டில் வளர்ந்து வரும் நாயகியாக இருந்தாங்க. இவங்க இருவர் மத்தியில் இருந்த காதல் செய்தி அப்போது கசிய ஆரம்பித்தது. இருவரும் திருமணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருந்திருந்திருக்காங்க. இதனால ஸ்ருதிஹாசன் மற்றும் அக்ஷராஹாசன் என்ற 2 மகள்கள் பிறந்திருக்காங்க. 2 மகள்கள் பிறந்த பிறகுதான் சரிகாவை கமலஹாசன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாரு. கௌதமி, நடிகை கௌதமி மற்றும் நடிகை சிம்ரன் உடனான செய்திகள், கிசுகிசு செய்திகள் பரவி வந்தது. இதன் காரணமாகத்தான் சரிகாவுக்கும் கமலுக்கும் விவாகரத்து நடந்ததாம். கௌதமி பார்த்தீங்கன்னா சரிகா அவர்களுடைய நெருங்கிய தோழி என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இவர்கள் இருவரும், அதாவது சரிகா மற்றும் கமல் இருவரும் 2002ஆம் ஆண்டு விவாகரத்து செய்து கொண்டாங்க. அடுத்து நடிகர் கமல் அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்ட 4வது நடிகை சிம்ரன் அவர்கள். 2000 துவக்கத்தில்
கமல் அவர்கள் சிம்ரனுடன் 2 படங்கள்ல நடித்தார். இந்த காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட 22 வயது வித்தியாசம் உடைய இவர்கள் இருவருக்கும் இடையில காதல் மலர்ந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதாவது ஒரு வதந்தி அப்படின்ற மாதிரியும் அப்போது செய்திகள் சொல்லப்பட்டது. பம்மல் கே சம்பந்தம் படத்தின் காலகட்டத்தில் இவர்கள் மத்தியில நெருக்கம் அதிகரித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த காதல் பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்திலேயே முடிவுக்கு வந்தது. இதற்கான காரணங்கள் சரியாக யாருக்குமே தெரிய வரல. இந்த வரிசையில் கமல் அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்ட 5வது நடிகை கௌதமி அவர்கள். சிம்ரனுடனான பிரிவை தொடர்ந்து கௌதமியுடன் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்து வந்தார் கமல் அவர்கள். கௌதமி தன்னுடைய முதல் கணவர் மூலம் பிறந்த மகளுடன் சேர்ந்து கமலுடன் வாழ்ந்து வந்திருக்காங்க. இவங்களுடைய உறவும் ஸ்மூத்தாகத்தான் போய் கொண்டிருந்தது. ஆனால் கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இவர்கள் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துட்டாங்க. இந்த பிரிவு குறித்து கௌதமி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நானும் கமலும் 13 ஆண்டு காலம் சேர்ந்து வாழ்ந்து வந்த நிலையில் இப்போது பிரிந்து விட்டோம். கனவுகளை காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு வாழ்வது கடினம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததான் இந்த வரிசையில் 4வதா நாம பார்க்க போறது நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் சினிமாவில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு முன்னேறிய நடிகர்களில் ஒருத்தர். இவரை பற்றி எந்த நெகட்டிவ் விமர்சனங்களும் பெருசாக வெளியானதில்லை. ஆனால் இவரை பற்றிய சில கிசுகிசுக்கள் வெளியாகி அவ்வப்போது பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில் விஜய் சேதுபதி அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்ட முதல் நடிகை லட்சுமி மேனன் அவர்கள். நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் விஜய் சேதுபதியுடன் இணைந்து ரெக்க அப்படின்ற படத்தில் நடித்திருக்காங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதியை அதிகமாக காதலித்து அவங்க பின்னால சுற்றுவது போல கேரக்டர் அந்த படத்துல விஜய் சேதுபதி அவர்களுக்கு. ஆனா உண்மையிலேயே இந்த படப்பிடிப்பின் போதே லட்சுமி மேனன் அவர்களுக்கு விஜய் சேதுபதி மேல ஒரு காதல் இருந்ததாக அப்போது செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அடுத்து இந்த வரிசையில 2வதாக நாம பார்க்க போறது நடிகை காயத்ரி. நடிகை காயத்ரி அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களுடன் இணைந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்திற்கு பிறகு தொடர்ந்து விஜய் சேதுபதி படங்கள்ல நடித்தாங்க. காயத்ரி அவர்கள் இதுவரை நடித்த படங்களை விரல் விட்டு எண்ணி பார்த்தா எல்லாமே விஜய் சேதுபதி அவர்களுடன் நடித்த படங்களா தான் இருக்கும். விஜய் சேதுபதி தான் நடிக்கும் எல்லா படங்கள்லையும் முடிந்த அளவுக்கு காயத்ரி அவர்களுக்கு கேரக்டர் கொடுத்து விடுகிறாராம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வெளியாகி அப்போது கிசுகிசுக்கப்பட்டது. அடுத்து இந்த வரிசையில் விஜய் சேதுபதி அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்ட 3வது நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜய் சேதுபதி அவர்களுடன் இணைந்து ரம்மி அப்படின்ற படத்தில் நடித்த பிறகுதான் நிறைய வாய்ப்பு கிடைக்க ஆரம்பித்தது அவங்களுக்கு. விஜய் சேதுபதியும் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துருக்கிறாராம். ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்போதுமே விஜய் சேதுபதியின் ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்காரு. மேலும் தனக்கு எப்படிப்பட்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு குருவாக இருந்து கற்றுக் கொடுத்தது விஜய் சேதுபதி தான் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு மேடையில் சொல்லியிருந்தாங்க. இவங்க 2 பேர் பற்றிய கிசுகிசுக்களும் வெளியாகி ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அது பெரும் பிரச்சனையாகவே ஆகி போனதாகவும் சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது. அடுத்து இந்த வரிசையில் 4வதா நாம பார்க்க போறது நடிகை ரம்யா நம்பீசன். விஜய் சேதுபதி மற்றும் ரம்யா நம்பீசன் இணைந்து பீசா அப்படின்ற படத்தில் நடித்திருந்தாங்க. அதன் பின்னர் இருவரும் இணைந்து சேதுபதி படத்தில் நடித்திருந்தாங்க. இந்த படத்தில் இவர்கள் இருவருக்குள்ளாரும் இருந்த நெருக்கமான காட்சிகள் ரொம்பவும் தூக்கலாகவே இருந்தது. இதுவரை விஜய் சேதுபதியுடன் நடித்த நடிகைகளில் ரம்யாவுடைய கெமிஸ்ட்ரி ரசிகர்களால் ரொம்பவே பாராட்டப்பட்டது. இவங்களுக்குள்ளாரையும் ஏகப்பட்ட கிசுகிசுக்கள் அப்போது வெளியாகி இருந்தது. நடிகைகள் மட்டுமில்ல, துணை நடிகை ஒருவருக்கும் விஜய் சேதுபதி மீது பயங்கர ஆசையாம், அதாவது காதலாம். அடுத்து இந்த வரிசையில் 5வதா நாம பார்க்க போறது நடிகர் அஜித் அவர்கள். இன்று தமிழ் சினிமாவின் மாஸ் ஹீரோவாக கலக்கி கொண்டிருப்பவர் தான் அஜித் அவர்கள். ஒரு காலத்தில் பெண்களின் மனதை கவரக்கூடிய காதல் மன்னனாக வலம் வந்தார். என்னப்பா இவர் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி பெண்கள் நிதமும் அவரை கண்டு உருகும் வகையில் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பார். அப்போது இப்போவும் அப்படிதான் இருக்காரு. அஜித்குமார் ரசிகைகளே அவருக்கு காதல் வலை வீசும்போது அவருடன் நடித்த பல நடிகைகள் சும்மா இருப்பாங்களா என்ன? அப்படி அஜித் அவர்களுக்கு காதல் வலை வீசிய அஜித் அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகளை பற்றி பார்க்கலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை சங்கவி. அஜித் அவர்களின் முதல் ஹீரோயினான சங்கவி அவர்கள் அமராவதி படத்தில் அஜித்தோடு இணைந்து நடித்து அதன் பிறகு அஜித் அவர்களின் காதலி
சங்கவிதான் என்று பேசும் அளவிற்கு இருவரும் நெருக்கமானாங்க. நெருக்கமாக நடித்தாலும் அஜித் அவர்களின் மீது சங்கவிக்கு ஏற்பட்ட காதலாலும் இந்த செய்தி காட்டு தீ போல பரவியது. அஜித் அவர்கள் இதற்கு சரியாக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தாலும் அதன் பிறகு இருவரும் இணைந்து பணியாற்ற முடியாமல் போனதாலும் அந்த காதல் அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகுதான் சங்கவி அவர்கள் நடிகர் விஜயோடு சேர்த்து வைத்து கிசுகிசுக்கப்பட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஹீரா. நடிகர் அஜித் அவர்கள் தொடரும் அப்படின்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது நடிகை ஹீரா அந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தாங்க. அந்த படத்தின் கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரா தான் அஜித்தை துரத்தி காதலிப்பது போல இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அஜித் அவர்கள் தான் ஹீரா பின்னாடி காதலித்து அலைந்திருக்காராம். அப்போது ஹீரா அவர்களுக்கு 10 காதல் கடிதங்களையும் எழுதியிருக்காராம் அஜித் அவர்கள். ஆனால் அவர்களுடைய காதலுக்கு ஹீராவின் அம்மா ஒத்துக்கொள்ளவே இல்லையாம். இந்த வரிசையில் மூணாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சுவாதி. இயக்குனர் அகத்தியன் அவர்களின் இயக்கத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு அஜித் அவர்கள் கதாநாயகனாகவும் சுவாதி அவர்கள் கதாநாயகியாகவும் நடித்து வெளியான திரைப்படம் தான் வான்மதி. இந்த படத்தில் நடிக்கும்போது நடிகர் அஜித் அவர்கள் நடிகை சுவாதி அவர்கள் இருவருக்கும் ரொம்பவே நெருக்கம் இருந்ததாம். அஜித் அவர்கள் சுவாதிக்கு ரொம்பவே சப்போர்ட் செய்வாராம். அப்படி இருக்கையில தான் இருவருக்கும் காதல் மலர்ந்ததாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதனை வெளிப்படையாக நடிகை சுவாதி பத்திரிகைகளிலும் சொல்லி அதிர வைத்தார் அப்படின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்கள் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த வரிசையில் நாலாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை லைலா. நடிகை லைலா அவர்கள் அஜித் அவர்களின் நடிப்பில் வெளியான திரைப்படம் தீனா. இந்த படத்தில் நடித்த லைலா அவர்கள் அதன் பிறகு நிருபர்களுக்கு பேட்டி அளித்திருக்காங்க. அதாவது ஒரு செய்தி சேனலுக்கு பேட்டி அளித்த போது அஜித் தான் என்னுடைய கிரஷ் அப்படின்னுட்டும் அவரை தனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அஜித் குமார் அவர்களுக்கு இவங்க போட்ட காதல் வலை தான் இது அப்படின்ற மாதிரி அந்த சமயத்தில் கோடம்பாக்கத்தின் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தியாக இருந்தது. அடுத்து இந்த வரிசையில் நடிகர் அஜித் அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்ட 5வது நடிகை மீனா அவர்கள். அஜித்தும் மீனாவும் பல படங்களில் இணைந்து நடித்திருக்காங்க. அந்த சமயத்தில் படப்பிடிப்பு தளத்தில் மீனாவுக்கு எப்போதும் அஜித் மீது ஒரு கண் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இதனால் அஜித்தும் மீனாவும் படப்பிடிப்பு தளங்களில் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது பேசுவது என நாட்கள் சென்று கொண்டிருந்ததாம். இது கிசுகிசுவாக மாறுவதை உணர்ந்த இவர்கள் இருவரும் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி பேசுவதையே குறைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் சமீபத்தில் மீனா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அஜித் தான் எப்போதும் என் ஆளு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அந்த கிசுகிசுக்கு மீண்டும் ஒரு பரபரப்பை கிளப்பியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 6வதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் தனுஷ் அவர்கள். நடிகர் தனுஷ் அவர்கள் குறுகிய காலத்திலேயே தமிழ் சினிமாவில் தன்னுடைய கடின உழைப்பால் மிக பெரும் அளவில் முன்னேறி இருக்கிறாரு. இவர் கூட சேர்ந்து நடிக்கும் நடிகைகளுடன் பல வகைகளில் கிசுகிசுக்கப்பட்டு பேசப்பட்டு வரும் நடிகர்களில் தற்போது முன்னணியில் இருப்பவர் நடிகர் தனுஷ் அவர்கள் தான் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி ஏகப்பட்ட நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்ட செய்திகள் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை ஸ்ருதிஹாசன் தனுஷ் அவர்கள். தனுஷ் அவர்கள் நடிகை ஸ்ருதிஹாசனுடன் இணைந்து 3 அப்படின்ற திரைப்படத்தில் அவங்களுடைய முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் இயக்கத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் ஏற்கனவே இவர்கள் இருவருக்கும் காதல் காட்சிகள் ரொம்பவே எல்லை மீறி போகும். இதில் இவர்கள் நடிப்பை மீறி உண்மையாகவே வாழ ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஓடினதும் பெரும் பரபரப்பாக அப்போது பேசப்பட்டது. அடுத்து தனுஷ் அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்ட 2வது நடிகை அமலா பால் அவர்கள். வேலையில்லா பட்டதாரி அப்படின்ற திரைப்படத்தில் தனுஷ் அவர்களுடன் அமலா பால் இணைந்து நடித்தாங்க. இது அவங்களுடைய திருமணத்திற்கு பிறகு நடித்த திரைப்படம். இந்த திருமணத்திற்கு பிறகு இவர்கள் இருவரும் அதிகமாக கிசுகிசுக்கப்பட்ட செய்திகள் வெளியானதால அமலா பாலுக்கும் அவருடைய காதல் கணவரான இயக்குனர் எல் விஜய்க்கும் விவாகரத்து நடந்தது இதனால தான் அப்படின்ற மாதிரியும் அப்போது சொல்லப்பட்டது. அடுத்து இந்த வரிசையில் 3வதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சமந்தா அவர்கள். நடிகை சமந்தா தனுஷுடன் இணைந்து தங்க மகன் அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் சமந்தாவுக்கு குடும்ப பாங்கான கேரக்டர் அப்படின்னாலும் தனுஷுடன் காதல் காட்சிகள் மிகவும் நெருக்கமாக வைக்கப்பட்டிருக்கும். அப்போது இருவருக்கும் இடையே கிசுகிசுக்கள் செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அடுத்து இந்த வரிசையில் 4வதாக நாம் பார்க்க போகிறது நடிகை த்ரிஷா. நடிகர் தனுஷ் அவர்களுடன் கொடி அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க த்ரிஷா.
இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்தது. அந்த நேரத்தில் திரிஷா மற்றும் தனுஷ் அவர்கள் நெருங்கி பழகி வருவதாக செய்திகள் வெளியானது, வதந்திகள் என்றும் சொல்லப்படுகின்றது. அதற்கு ஏற்ற மாதிரி இருவருக்கும் படத்தில் காதல் காட்சிகளும் நெருக்கமாக இருந்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை எமி ஜாக்சன். நடிகை எமி ஜாக்சன் அவர்கள் தங்கமகன் திரைப்படத்தில் தனுஷுடன் ஜோடியாக நடித்திருந்தாங்க. கல்லூரி பருவத்தில் இருவரும் காதலிப்பது போல் எடுக்கப்பட்ட இந்த படத்தில் வரும் காட்சிகள், இருவருக்குள்ளாரையும் காதல் காட்சிகள் ரொம்பவே நெருக்கமாக படமாக்கப்பட்டிருந்தது. அப்போது இருவருக்குள்ளாரையும் கிசுகிசுக்கப்பட்டு செய்திகள் வெளியாகியிருந்தது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 6ஆவதாக நாம் பார்க்க போகிறது பார்வதி நாயர். சில வருடங்களுக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ் என்று ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகியது. இது முழுக்க முழுக்க நடிகர் தனுஷ் அவர்களை சுற்றியே நடந்தது என்று கூட சொல்லலாம். அதில் பாடகி சுசித்ரா, தனுஷ் மற்றும் பார்வதி நாயர் ஒன்றாக இருக்கும் வீடியோவை விரைவில் வெளியிட இருப்பதாக சொல்லி அதிர வச்சிருந்தாங்க. அப்போது அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அடுத்து இந்த வரிசையில் 7ஆவதாக பார்க்க போகிறது பிரியா பவானி சங்கர். நடிகர் தனுஷ் அவர்களுக்கு திருச்சிற்றம்பலம் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்தது. இந்த படத்தில் ஒரு சில காட்சிகளில் மட்டுமே பிரியா பவானி சங்கர் நடித்திருப்பாங்க. இருந்தாலும் வழக்கம் போல இவங்களும் நடிகர் தனுஷ் அவர்களுடன் ரொம்பவே கிசுகிசுக்கப்பட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததான் இந்த வரிசையில் 7ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் விஷால் அவர்கள். தமிழ் சினிமாவில் ஒரே நடிகருடன் பல படங்களில் நடித்தா அந்த நடிகை தானாகவே கிசுகிசுக்களில் மாட்டி விடுவாங்க. அப்படி நடிகர் விஷால் அவர்களுடைய காதல் கிசுகிசுவில் விழுந்த நடிகைகள் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல் ஆளாக இருப்பது நடிகை லட்சுமி மேனன் தான். நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் பாண்டிய நாடு, நான் சிவப்பு மனிதன் போன்ற படங்களில் தொடர்ந்து விஷாலுடன் நடித்தாங்க. இதனால் இருவருக்குள்ளாரும் காதல் எழுந்தது அப்படின்ற மாதிரி பத்திரிகைகளில் கூட செய்திகள் வெளியாகி இருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் இருவரும் நெருக்கமான காட்சிகளில் நடித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு என்ன ஆச்சோ தெரியல, தமிழ் சினிமாவை விட்டு விலகிட்டாங்க நடிகை லட்சுமி மேனன் அவர்கள். அடுத்ததாக இந்த வரிசையில் 2ஆவதாக இருப்பது நடிகை வரலட்சுமி அவர்கள். நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்களும் விஷால் அவர்களும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்தனர் அப்படின்றது பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஏகப்பட்ட செய்திகளும் வெளியாகி இருந்தது. ஆனால் அதன் பிறகு விஷாலுக்கும் வரலட்சுமிக்கும் இடையில் ஏற்பட்ட சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து விட்டனர் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது. இந்த வரிசையில் விஷால் அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்ட 3ஆவது நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள். பெரிய அளவில் விஷால் அவர்களுடன் படங்களில் நடிக்கல அப்படின்னாலும் சண்டைக்கோழி 2 படத்தில் நடித்த போது இருவருக்குள்ளாரையும் ஏகப்பட்ட நெருக்கமான காட்சிகள் இருந்தது. இதன் காரணமாக இருவரும் காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட செய்திகள் வெளியாகி இருந்தது, கிசுகிசுக்கப்பட்டது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து 8ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் ஆர்யா அவர்கள். ஆர்யா அவர்கள் அறிந்தும் அறியாமலும் அப்படின்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். அதன் பிறகு கலாப காதலன், ஓரம்போ, நான் கடவுள், மதராசப்பட்டினம் அப்படின்ட்டு 25க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறாரு. கலாப காதலன் திரைப்படத்தில் நடித்த பிறகு இவருக்கு ஏகப்பட்ட பெண் ரசிகைகள் உருவாகியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். இவர் அதாவது நடிகர் ஆர்யா அவர்கள் சாயிஷாவை திருமணம் செய்து கொண்டாலும் அதுக்கு முன்னாடியே நிறைய பெண்களுடன் நிறைய நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் ஆர்யா அவர்கள் ஜெர்மனி நாட்டில் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் இலங்கை ஈழ தமிழ் பெண் விட்ஜா அப்படின்ற பெண்ணிடம் 3 வருடங்களாக பழகி விட்ஜாவை காதலிப்பது போல நடித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 70,40,000 ரூபாயை வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர் மூலம் பெற்றுக்கொண்டிருக்கிறாராம். ஆனால் அதன் பின் அவரை திருமணம் செய்து கொள்ளாமலும் பணத்தை திருப்பி கொடுக்காமலும் ஏமாற்றி வந்திருக்காராம். இதனால் அவங்க தன்னை ஏமாற்றி விட்டதாக கூறி பிரதமர் அலுவலகத்திற்கு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார் பற்றிய தகவல்கள் தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரில் என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உன்னை நான் விரும்புகிறேன், திருமணம் செய்து கொள்ளவும் ஆசைப்படுகிறேன் என்று கூறி தன்னிடம் இருந்து பணத்தை பெற்றதாகவும், சில மாதங்கள் கழித்து தன்னை போல பல பெண்களை அவர் ஏமாற்றி உள்ளது தனக்கு தெரிய வந்ததால் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டேன். அதற்கு ஆர்யாவின் தாயார் என்னை மோசமாக திட்டியதுடன், ஸ்ரீலங்காக்காரி நீ உலகமெல்லாம் போய் அசிங்கப்படுறீங்க என்று மோசமான வார்த்தைகளால் திட்டியிருக்கிறாங்களாம். இந்த புகார் தொடர்பாக பெருநகர சென்னை காவல்துறையினர் விசாரணையை தாமதப்படுத்தி வந்த நிலையில
ஆர்யா மீதான மோசடி புகார் தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்த கோரி ஈழத் தமிழ் பெண் சார்பாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பட்டாபிராம் ஆனந்தன் நீதிமன்றத்தை நாடினார். இதனையடுத்து ஆர்யா மீதான மோசடி புகாரை விசாரிக்கும் பொறுப்பு சிபிசிஐடி காவல்துறையினர் வசம் ஒப்படைக்கப்பட்டது. ஆர்யா மீதான பண மோசடி புகாருக்கு ஆதாரமாக வாட்ஸ்அப் சாட்டிங், குரல் பதிவுகள் உள்ளிட்ட 70 பக்க ஆவணங்களை சிபிசிஐடி காவல்துறையினர் சேகரித்திருக்காங்க. இதனிடையே சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்து விடுவார்கள் அப்படின்ற அச்சத்தில் ஆர்யாவின் உதவியாளர் முகமது அர்மான் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்காரு. நிஜத்தில் ஜம்சத் என்ற பெயரில் உள்ள ஆர்யா காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக கூறப்படுகின்றது. விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக உள்ள ஆர்யாவை பிடித்து விசாரிக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அப்போது தகவல்கள் வெளியாகி மிக பெரும் பரபரப்பை சினிமா வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருந்தது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். நடிகர் ஆர்யாவுடன் கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகளில் முதல்ல இருப்பது எஸ்ஜே சூர்யா அவர்களின் அன்பே ஆறுயிரை திரைப்படத்தில் அறிமுகமான நடிகை நிலா அவர்கள் தான். இவங்க ஜாம்பவான், லீ, மருதமலை உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருக்காங்க. ஆர்யாவும் நிலாவும் நீண்ட ஆண்டுகளாக காதலித்ததாகவும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்ட போது கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக இருப்பது ஓரம்போ நான் கடவுள் திரைப்படத்தில் நடித்த பூஜாவைத்தான் ஆர்யா அவர்கள் காதலித்திருக்கிறாராம். இருவரும் பல இடங்களில் சுற்றி திரிந்த நிலையில திடீரென பூஜாவுடனான காதலை ஆர்யா பிரேக்கப் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. அடுத்து இந்த வரிசையில் 9ஆவதா நாம பார்க்க போறது அனிருத் அவர்கள். தற்போது தமிழ் சினிமாவின் மோஸ்ட் ஃபேவரைட் இசையமைப்பாளராக வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் அனிருத் அவர்கள். ஒரு சில படங்களில் கெஸ்ட் ரோலில் நடிச்சும் இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட அனிருத் அவர்கள் 32 வயசு தான் அவருக்கு. சினிமாவில் இந்த அளவுக்கு உச்சம் பெறுவார் அப்படின்னுட்டு யாருமே நினைச்சு பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு உச்சம் பெறுவதற்கு இவருடைய திறமை தான் முழு காரணம் அப்படின்ட்டு சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மனைவி லதாவுடைய அண்ணன் மகன் அப்படின்றதுனாலேயும் வாய்ப்புகள் வந்து குவிகிறது அப்படின்றது இன்னொரு காரணமாக சொல்லப்படுகின்றது. இப்படி மிக பெரும் செலிபிரிட்டியாக வலம் வந்து கொண்டிருக்கும் அனிருத் அவர்களுடன் கிசுகிசுக்கப்பட்ட நடிகைகளை பற்றி பார்க்கலாம். இதில் முதல் வரிசையில் இருப்பது பிரியா ஆனந்த் அவர்கள். நடிகர் பிரியா ஆனந்த் அவர்கள், இசையமைப்பாளர் அனிருத் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்ட்டு பேசப்பட்ட நிலையில திடீரென்று அவர்கள் இருவரும் ஊர் சுற்றி வரும் புகைப்படம் இணையத்தில் லீக் ஆனது. இருப்பினும் நாங்கள் நல்ல நண்பர்கள் என்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பிரியா ஆனந்த் அவர்களும் இது சம்பந்தமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அனிருத்துடன் அவர்கள் ஊர் சுற்றி கொண்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. அதன் பிறகு என்ன காரணமோ தெரியல, இருவரும் பிரிந்துட்டாங்க. அதாவது வெளியில் சுற்றுவது, நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகலை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக இருப்பது நடிகை கீர்த்தி சுரேஷ். அனிருத்துடன் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வெளியில் செல்லும் புகைப்படங்கள், பார்ட்டியில் கலந்து கொள்ளும் புகைப்படங்கள் அப்படின்ட்டு நிறைய நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி மிக பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. மிக முக்கியமாக இருவரும் காதலிக்கிறாங்க, விரைவில் திருமணம் செய்து கொள்ள போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் கூட பத்திரிகைகளில் வெளியானது. அது மட்டுமல்ல, கீர்த்தி சுரேஷும் அனிருத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு உடல் எடையை குறைத்தாங்க அப்படின்ற மாதிரி கூட செய்திகள் வெளியாகி இருந்தது. ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும், அதன் பிறகு கீர்த்தி சுரேஷுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் கூட வெளியாகி தமிழ் சினிமா வட்டாரத்தில் ரொம்பவே சீரியஸாக பேசப்பட்டது. அடுத்து இந்த வரிசையில் மூணாவதாக இருப்பது ஜோனிதா காந்தி. ஏஆர் ரகுமான் மற்றும் அனிருத் இசையில் பல வெற்றி பாடல்களை பாடியவங்க தான் ஜோனிதா காந்தி. இவங்க செல்லம்மா, அரபிக் குத்து மற்றும் பிரைவேட் பார்ட்டி போன்ற பாடல்களின் மூலமாக அனிருத்துடன் இணைந்து பணியாற்றி இருக்காங்க. அப்போது இவங்களுக்குள்ளார காதல் மலர்ந்தது அப்படின்ற மாதிரியும் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டும் தெரிய வந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்க 2 பேரும் பிரிந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளியாகி இருந்தது. அடுத்து இந்த வரிசையில் நாலாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஆண்ட்ரியா. அனிருத் மற்றும் ஆண்ட்ரியா இருவரும் சுற்றுவது, அதாவது வெளியில் சுற்றி புகைப்படங்கள் வெளியிடுவது போன்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கே தெரிந்த விஷயம்தான். ஏகப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகியும் இருக்கின்றது. புகைப்படங்கள் மட்டுமல்ல,
வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி அதிர்வலையையும் ஏற்படுத்தியிருந்தது. அதன் பிறகு ஆண்ட்ரியாவின் மார்க்கெட் சுத்தமாக எடுபடலை, பட வாய்ப்புகள் இல்லாமல் போனது. அது மட்டுமல்ல, தன்னை விட 5 வயது இளையவரான அனிருத்துடனான காதல் குறித்தும் பெருமளவு விமர்சிக்கப்பட்டதால் இவர்கள் இருவரும் பிரிந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி கோலிவுட் வட்டாரத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது திவ்யதர்ஷினி. விஜய் டிவியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பாளினியாக பணிபுரிந்து வந்தவங்க தான் டிடி அப்படின்ற விஜய் திவ்யதர்ஷினி. சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து கொண்டு இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க தன்னுடைய நீண்டகால நண்பரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் எவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்து கொண்டாங்களோ அதே சீக்கிரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. அதன் பிறகுதான் மிக முக்கியமான சில சம்பவங்கள் நடந்தது. அதாவது அனிருத் அவர்களோடு நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் சோஷியல் மீடியாக்களில் வெளியாகி ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகமாக இருப்பதால பல கேலி கிண்டல்களும் எழுந்ததால பிரிந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகைகளுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகி தமிழ் சினிமா வட்டாரத்தில் மட்டுமல்ல ரசிகர்கள் மத்தியிலையும் பெருமளவு பேசப்பட்டது அப்படின்றதற்கு உதாரணம் சோஷியல் மீடியாக்களில் வெளிவரக்கூடிய அந்த புகைப்படங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது தான். இப்படி தன்னுடன் நடிக்கும் நடிகைகளுடன் நடிகர்கள் கிசுகிசுக்கப்படுவது சாதாரண ஒன்று தான் அப்படின்னாலும் இது தொடர்பாக ஏகப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்றத மறுக்க முடியாது அப்படின்ட்டு இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். இப்படி எந்தெந்த நடிகர்கள் எந்தெந்த நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டாங்க, காதல் விவகாரத்தால் சிக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.